நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கா? ஓகே, சந்தானம் சார் அண்ட் மனோபாலா சார் இவங்களோட காம்பினேஷன் வந்து அகைன் ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த 5ல் 3 வந்து என்னோடது காம்பினேஷன். உங்கள் படம் அது வந்து ஆம்பளை கலகலப்பு கலகலப்பு அண்ட் அஃப்கோர்ஸ் மதகஜராஜா. ராஜா அவரது என்னன்னு தெரியல, அவர் மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க. ஒரு படத்தில் வந்து புகையிலேருந்து ஒரு புகை பாம்பு வெடிச்சிடும், ஆம்பளையில் பாம்பு வெடிச்சோன்னா அந்த புகையிலேருந்து வருவார். அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டிருப்பார், வழக்கமாக பீடியிலேருந்து தான் புகை வருது, இல்லை புகையிலேருந்து பீடி வருது அப்படின்ட்டு. ஸோ அவர் மனோபாலா சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு. இன்னொன்று சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சுருப்பார். சந்தானத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எழுதி வச்சுருப்பார். இந்த ஆர்டிஸ்ட் நடிக்கும்போது கவுண்டர் போடுறதுக்கு மனோபாலா சாருக்குன்னு ஒரு தனி புக்கே வச்சுருக்காரு, மனோபாலா சார் கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னோட படம் அந்த லிஸ்ட்டில் ஒரு 5ல் 3ல் இருக்குது. ஓகே, தி லாஸ்ட் ஒன் 2 படம் இருக்கு சார். ஆமாம், அஞ்சலியோடது 2 இருக்குது. அஞ்சலி ஃபோட்டோ வரல, அதனால் அஞ்சலி படம் 2 இருக்குது. போட்டுக்கலாம் சார். நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ்.